நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய கட்டுமான வசதிகள் பெருகி இருக்கின்றது. இன்ன பிற பொருளாதார முன்னேற்றங்கள் எல்லாம் நடைபெற்று இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் நாளைய தலைமுறையை, வளரும் தலைமுறையை இவ்வளவையும் மக்களுக்காக செய்கின்றோம். யாருக்காக செய்கிறோம்? இன்றைய தலைமுறையை விட நாளைய தலைமுறை நல்ல முறையில் நம்ம தமிழ்நாட்டில் வாழணுங்கிறதுக்காக வேண்டிதான் இத்தனையும் செய்கின்றோம். ஆனால் அந்த தலைமுறை மதுமயக்கத்தில் வீழ்ந்து கிடந்து இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இளம் வயது மரணங்கள் அதிகமாக ஏற்படுகின்றன. இதற்கான காரணங்களில் ஒன்றாக சொல்லப்படுவது இளம் வயதிலேயே. இங்கே பேசும்போது நம்முடைய புழல் ஷேக் சொன்னார், பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலே, வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலே மதுக்கடைகளை வைக்கக்கூடாது. ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த மதுக்கடைகளை பார்த்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையில் சில திரைப்படங்களிலும் கூட கொஞ்சம் டீ சாப்பிடலாமா அப்படிங்கிற வசனத்துக்கு பதிலாக கொஞ்சம் பீர் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழல்ல வளரும் தலைமுறையினர் மதுக்கு அடிமையாகி எவ்வளவு சிறப்பான வளர்ச்சி வரும்போது அது எவ்வளவு பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. பீகாரை பற்றி நான் குறிப்பிட்டேன். பீகாரில் நிதிஷ்குமார் 2016 வெற்றி பெற்றார் என்றால் மதுக்கடைகளை மூடியதற்காக பெண்களுக்கு மத்தியிலே அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் தலைமையிலான கூட்டணி பீகாரிலே அதிகமான இடங்களிலே வெற்றி பெற்று இருக்கின்றது என்றால் அதற்கு பீகார் பெண்கள் இன்றும் நிதிஷ்குமாருக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் பல புரட்சிகரமான, பல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள். மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்து பெரும் சாதனையை படைத்து அதை மற்ற மாநிலங்கள் காப்பியடிக்கக்கூடிய, அதை பின்பற்றக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறீர்கள். மகளிர் நகர பேருந்துகளிலே கட்டணம் இல்லாமல் செல்லலாம் என்ற அந்த அறிவிப்பை செய்து அதையும் பிற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றீர்கள். இதற்கெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு மகளிர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். அதனால தான் 40க்கு 40 நாம் ஜெயித்தோம். ஆனால் நாம் தொடர்ந்து ஜெயிக்க வேண்டும் என்றால், இந்த வெற்றி மேலும் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால், இந்தியாவுக்கே முன்மாதிரியாக எவ்வளவு பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை ஈடு செய்யக்கூடிய வல்லமை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே உங்களிடம் இருக்கின்றது. எந்த இந்திய முதலமைச்சரும் செய்யாத அளவுக்கு பதவிக்கு வந்த பிறகு உலகின் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்களை எல்லாம் உங்களுடைய ஆலோசனை குழுவாக நியமித்திருக்கிறீர்கள். நோபல் பரிசு பெற்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஆலோசனை செல்லக்கூடிய அந்த குழுவிலே இடம்பெற்று இருக்கிறார்கள். இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுவதின் காரணமாக தமிழ்நாட்டு அரசுக்கு ஏற்படக்கூடிய வருவாய் இழப்புகளை ஈடு செய்வதற்காக அருமையான திட்டங்களை அந்த பொருளாதார நிபுணர்கள் உங்களுக்கு தருவார்கள். ஆக முழு மதுவிலக்கு தமிழ்நாட்டிலே மதுக்கடைகளே இல்லை, டாஸ்மாக் கடைகளே இல்லை என்ற வரலாற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி நீங்கள் உருவாக்கும் போது காலம் காலமாக ஸ்டாலின் என்பவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் மட்டுமல்ல, பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பெண்களுடைய வாழ்க்கையை, குடும்பங்களை நாசமாக்கிய மதுக்கடைகளை எல்லாம் மொத்தமாக மூடி
மது அருந்தக்கூடியவர்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை வழங்கி மதுவையும் போதை மருந்தையும் மறந்த தமிழ்நாட்டை உருவாக்கினார் மு.க. ஸ்டாலின் என்று வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட வேண்டும். அதுதான் எங்கள் கோரிக்கை. இந்த கோரிக்கையை மக்கள் மன்றத்திலும் வீதிகளிலும் தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி ஒலிக்கும் முழங்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.